கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ளே இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவரின் தன்மைகளை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். யாக்கோபு 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் நம்மில் வாசமாய் இருக்கிற அந்த ஆவியானவர் அவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார் என்று படிக்கிறோம். 69வது சங்கீதம் 9வது வசனத்தில் உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று தாவீது தீர்க்க தரிசனமாக இயேசுவை குறித்து சொல்லியிருக்கிறார். இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையுள்ளவராய் இயேசுவுக்குள் வாசம் பண்ணினார். எனவேதான் இயேசு புறா விற்கிறவர்களையும் காசுக்காரருடைய பலகைகளையும் கவிழ்த்து போட்டு அவர்களை அடித்து தேவாலயத்தை விட்டு வெளியே துரத்தினார். அதே ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளும் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள்ளே எத்தனையோ அருவருப்பான காரியங்கள் காணப்படுகிறது. ஆனால் ஆவியானவர் இருக்கிறார். அவரை கொண்டு வைராக்கியத்தோடு அந்த வல்லமைகளை, அந்த சக்திகளை நாம் துரத்த வேண்டும். அதை துரத்துவதற்கு ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்குள்ளே அந்த வாஞ்சை இருக்கிறதா? ஆவியானவரோடு சேர்ந்து கொள்வோமாக.